ஆமா ரயில்ல பயணம் செய்யும்போது அறிமுகம் இல்லாத நபர்கள்ட்ட எதையும் கொடுக்க வேண்டாம், எதையும் வாங்க வேண்டாம். அதே மாதிரி ஒரு எமர்ஜென்சி கால் பண்ணுற செல்ல கொடுக்கலாம் எனக்கு கொடுக்காதீங்க, அதான் எப்படி ஓடிவோம். அதனால மேல கொடுக்காங்க. லேடிஸ் சொல் பண்ணீங்கன்னா தயவுசெய்து போட்டு மறக்கிறீங்க. காரணம் நீங்க ட்ரெயின் ஓர ஜன்னல் ஓரத்துல வந்திருப்பீங்க, ஜன்னல் ஓரத்துல படுத்திருப்பீங்க. அதனால ஈஸியா நல்ல கை அப்படிடுவோம். அது வண்டி ஒரு வேகத்துக்கு வண்டி ஓடவு கூட படிப்பான், ஏன்னா அப்பதான் நீங்க இறங்க முடியாது. அதே மாதிரி ட்ரெயின்ல அறிமுகம் இல்லாத நபர்கள்ட்ட டீ, காபி, கூல் ட்ரிங்க்ஸ், தண்ணி, பிஸ்கட் இல்ல எது தின்பண்டம் எது கொடுத்தாலும் வாங்கி சாப்பிடுங்க, எல்லாம் ஆபத்தானது. அதே மாதிரி லேப்டாப் இது வந்து 100% உண்மை. ரயில்வே ஸ்டேஷன்ல லேப்டாப் யூஸ் பண்ணீங்கன்னா தயவுசெய்து மேல மாட்டி வைக்காதீங்க, ஏன்னா உங்களை வாட்ச் பண்ணுவோம். நான் நிறைய விஷயங்கள் நிறைய பார்த்துருக்கேன் மாதிரி. அதுக்காக சொல்றேன், லேப்டாப் வேற யூஸ் பண்ணீங்கன்னா கையில வச்சுங்க, மடியில வச்சுங்க, இல்ல தலையில வச்சுங்க, தயவுசெய்து மாட்டி வைக்காதீங்க, அடிச்சுவோம். அதே மாதிரி படிக்கட்டு ஓரமாக அல்லது உட்கார்ந்து பயணம் செய்ய வேண்டாம், இருக்கு ஆபத்தானது. அதே மாதிரி லக்கேஜ் போடுறதுங்க கவுண்ட் பண்ணுங்க, 5 லக்கேஜ் 6 லக்கேஜ் ஏற்றும் போது கவுண்ட் பண்ணுங்க, இறக்கும் போது கவுண்ட் பண்ணுங்க, உங்க லக்கேஜ் மிஸ் ஆகாது. அதே மாதிரி அந்நிய நபர் யாரா இருந்தாலும் சரி நம்பவே வேண்டாம்.